இன்னும் அந்த நினைப்போட தான் இருக்கீங்களா? எந்த நினைப்போட? எவனோ ஒருத்தனுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அவனோட பையனுக்கு தான் நம்ம பொண்ணை கட்டுவேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த நினைப்புல தான் இருக்கீங்களா? பொழுது மாறினா நினப்பு மாறிடுமா? மவராச மாதிரி ஒரு மாப்பிள்ளை தானா தேடி வரான். வராத மாப்பிள்ளைக்காக எதுக்கு வாசலையும் வாயையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றேங்க, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்க பாத்திருக்கிற மாப்பிள்ளை இந்த வீட்டுக்கு வரமாட்டான், வரவே மாட்டாங்க. அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், மரியாதையா பேசு. இன்னைக்கு இல்லைனாலும் அவர் என்னைக்காக ஒரு நாள் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வர போறவர். ஏங்க, இந்த விஷயத்துல நீங்க என் பேச்ச கேக்குறதாவே இல்லையா? நியாயமான கேள்விதான், இதுக்கு என் உண்மையான பதில சொல்றேன். கண்டிப்பா அவன் பேச்ச கேட்கவே மாட்டேன். இந்த பார், நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக என் மகளை பாழுங்கணத்துல தள்ளிட மாட்டேன். ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏங்க, அவங்க அம்மா தான் வேற இடத்துல பொண்ணு பார்த்துட்டு தான் சொன்னீங்களே. அது நடக்காதுன்னு என் மனசாட்சி சொல்லுது தங்கம், அது கண்டிப்பா நடக்காது. ஏங்க, உங்க கால்ல விழுந்து கேக்குறேங்க, மனசாட்சி சொல்லுது மணிக்கூண்டு சொல்லுதுன்னா சொல்லாதீங்க. என் பொண்ணை தேடி வந்த மாப்பிள்ளைய தயவு செஞ்சு தட்டி கழிச்சிடாதீங்க. இந்த பாரு, என் முடிவுல எந்த மாத்தமும் இல்ல. நான் குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி போடு. இருங்கங்க, எனக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போங்க. அமுதாவோட விஷயத்துல அம்மான்னு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாதா? இருக்கு, யாரு இல்லன்னு சொன்னா. ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கா விட்டு விடுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏங்க, பாழா போன மனுஷன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி கவலைப்படாம இருக்காருன்னு சொன்னா, காலம் போய் ஏண்டா இந்த ஆளுக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னு என்ன வருத்தப்பட வச்சுட்டாரே பாவி மனுஷன். அம்மா, என்னடி? டிஃபன் எடுத்துட்டு வாமா. உங்க அப்பனுக்கு காஃபி கொண்டு வரணும், உனக்கு டிஃபன் கொண்டு வரணும், புடவை அயன் பண்ணணும், மத்தியான சாப்பாட்டை கட்டி வைக்கணும், பூ வாங்கணும், பொடலங்காய் வாங்கணும், அது இதுன்னு இந்த வீட்டுல என்ன ஒரு அடிமை மாதிரியே நடத்துக்கடி. அம்மா மாதிரி நடத்தாதீங்க. ஏண்டி, எனக்கு இந்த வீட்டுல எந்த ஆசையுமே இருக்க கூடாதா? இருந்துக்கங்கம்மா, எல்லாரும் இதே மாதிரியே இருந்துக்கங்க. நான் இருக்கிற வரைக்கும் என்னோட அருமை யாருக்குமே தெரியாதுரி. ஒரு நாள் நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே ஓடி போறேன். அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை என்னன்னு. அப்ப தெரியும். அப்பா, என்னப்பா இது? ஏன் அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு காலையில உன் கல்யாண விஷயத்தை பத்தி பேசின போது நீ கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா இருன்னு சொன்னா அதோட எதிரொலி தான். அப்பா, இன்னைக்கு எங்க காலேஜ் பிரின்சிபல் ரிட்டையர்ட் ஆகுறாங்கப்பா. காலேஜ் வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கப்பா. ரொம்ப நல்ல மனுஷமா, ஒரு மகத்தான ஆசிரியர் பணியை மன நிறைவா நிறைவேற்றிட்டு ஓய்வு பெறாரு. ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு போய் பார்த்து பழைய சேர்மன்ற முறையில நன்றி சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா. தாராளமா போயிட்டு வாமா, அதுதான் நீ அவரு காட்டுற நல்ல மரியாதை. குரு இல்லையா? அடியே, டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. இல்ல வேண்டாம், நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுறேன். லீவ் போட போறியா? எதுக்கு? நான் இன்னைக்கு காலேஜுக்கு போறேம்மா. காலேஜுக்கா? இன்னைக்கு எங்க பிரின்சிபல் ரிட்டையர்ட் ஆகுறாரு. ஏய், உன் பிரின்சிபல் ரிட்டையர் ஆனா நீ எதுக்காக லீவ் போடணும்? அடியே, முழுசா ஒரு நாள் சம்பளம் போயிடும்டி. பாத்தீங்களாப்பா, நீங்க என்ன சொன்னீங்க, அம்மா என்ன சொல்றாங்கன்னு? மா, கிணத்து தவளைக்கு கிணறுதாம்மா கடலு. பிடிவாதமான வரட்டு தவளையா இருக்கிறத விட கிணத்து தவளையா இருக்கிறது எவ்வளவோ மேலு. தின்னு திங்காட்டி போடி. எனக்கு என்ன வந்துச்சு? அவ கிடக்குறாமா, நீ போய் பார்த்துட்டு வா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். திவ்யா, வெளியே எங்கேயும் போயிடாத. சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்கு, நாம 2 பேரும் தான் போகணும். ஓகே மேடம். ஹே, என்னடி கட்சிக்காரன் கையில பேப்பர் வச்சுட்டு சுத்துற மாதிரி நீயும் கையில பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்க? ஹே, பேப்பர்ல நம்ம படிச்ச காலேஜ பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உங்ககிட்ட காமிக்கலான்னு வந்த. என்ன?
நம்ம காலேஜ்ல படிச்ச யாராவது இதையாவது கண்டுபிடிச்சு பரிசு வாங்கியிருக்காங்க? அதெல்லாம் இல்ல. இங்க பாரு, நம்ம பாடப்படுத்தின பிரின்சிபல் ரிட்டையர் ஆக போறாரு. நல்லா பாரு. அந்த பிரின்சிபல் உன்னை கொஞ்சம் நெஞ்சமா அவமானப்படுத்தினாரு. என்னவோ அமுதாத உத்தமி மாதிரி, நம்ம எல்லாம் குற்றவாளி மாதிரி தொட்டத்துக்கெல்லாம் அவமானப்படுத்தினார்ல. ஆமாண்டி, நான் அந்த அமுதாவை எதிர்த்து நிக்கும் போதெல்லாம் காலேஜ்ல இருந்து அனுப்பிடுவேன்னு சொல்லியே மிரட்டினாரு. அந்த அமுதா உன்னை காலேஜ் பெருக்க வச்சாலே ஞாபகம் இருக்கா? உனக்கே ஞாபகம் இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்காதா என்ன? நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கையை நான் தினமும் பார்க்கும் போதெல்லாம் அந்த அமுதா என்ன பெருக்க வச்சதுதான் ஞாபகத்துக்கு வரும். சரிடி, இந்த நேரம் அந்த அமுதா என்ன பண்ணிட்டு இருப்பா? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? எவனாவது ஒரு கூலிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு குப்பத்துல குடிசையில வாழ்ந்துகிட்டு இருப்பா. என்னடி இந்த மாதிரி சொல்ற? அவையே கூலிக்காரனை கல்யாணம் பண்ணிக்கணும்? பின்ன அவ தகுதிக்கு குபேரனா புருஷனா வருவா? ஏதாவது பிச்சைக்காரன் தான் வாழ்க்கை கொடுப்பான். இல்லடி, ஏழியா இருந்தாலும் அவ தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுட்டு இருப்பா. என்ன ரோஜா, என்னமோ அவ ரசிகர் மன்ற தலைவி மாதிரி குத்து விளக்கு அது இதுன்னு ஏன் முன்னாடி பேசிட்டு இருக்க? ஏய், சாரி, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. சரி, விளையாட்டுக்கெல்லாம் வரவேணா, என் கூட காலேஜ்க்கு வா. எதுக்கு? நம்ம பிரின்சிபல மரியாதையை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு நம்ம காலேஜ்க்கு போவோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உன்னை தினமும் அவமானப்படுத்தினா இந்த பிரின்சிபலை பார்க்க போறேன்னு சொல்ற? போனோண்டி, 3 வருஷம் அந்த ஆளு என்ன பண்ண அவமானத்துக்கு பதிலடி தந்தாகணும்ல, அதுக்கு தான் போகணும்னு சொல்றேன். ஓஹோ, நீ அந்த ரூட்ல வரியா? நீ சொல்றத பார்த்தா அந்த ஆள் நிம்மதியா ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போக மாட்டான் போல இருக்கு. அதே தாண்டி, அவர் எனக்கு கத்து கொடுத்த பாடத்தை இன்னைக்கு நான் அவருக்கு கத்து கொடுக்கறேன். வா. ஹாய் சுகந்தி. ஹே அமுதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நினைச்சேன் நீ பேப்பர் விளம்பரம் பார்த்துட்டு வருவான்னு எனக்கு தெரியும். நீயும் வர மாதிரி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ, 2 sorry. பேரும் சேர்ந்தே வந்திருக்கலாம். ஞாபகமே இல்ல. நமக்கு கிடைச்ச பிரின்சிபல் ரொம்ப நல்ல பிரின்சிபல்ல. இதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் கிடைக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சான்ஸே இல்ல. அவரை மாதிரி அன்பான அறிவான பிரின்சிபல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அமுதா, கல்யாண நாள் நெருங்கி வந்துருச்சு. மறக்காம குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வரேன். நடுவுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பாத்தியா? அந்த ரோஜாவை பார்த்தேன். அதாண்டி, அவ ஒரு வார்த்தை பேசினா 9 நிமிஷம் யோசிப்பாளே, அவளைத்தான் சொல்றேன். அவ கிடைக்கிற விடு, அவ ஒரு வேஸ்ட். நீதான் அந்த மாதிரி நினைக்கிற. ரஞ்சினி கூட நல்லவ தெரியுமா? ஆனா இவ அந்த மாதிரி இல்லப்பா. ரஞ்சினியை தூண்டி விடுறதே இவதான். அவ தூண்டி விட்டா இவளுக்கு புத்தி இல்லையா? ஆமா, நீ பத்திரிக்கை கொடுக்கும்போது அவ கூட ரோஜா இருந்தாளா? இவதான பத்திரிக்கை கிழிச்சு போட்டா? இங்க பாரு, ரஞ்சினி கிட்ட இருக்கிற திமிரு ஈகோ எல்லாம் மத்த பணக்கார பொண்ணுங்க கிட்டயும் இருக்கு. இதெல்லாம் மத்தவங்க சொல்லி வர்றதில்லப்பா. பிறக்கும்போது கூடவே சேர்ந்து பிறந்துடுது. சரி அமுதா, இப்ப நான் உன்னை கேக்குறேன். இப்ப ரஞ்சினியை பார்த்தா நீ என்ன கேப்ப? இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? இல்ல, சும்மா சொல்ல. எதுக்குடி? அவ எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன். விட. சொல்லியே ஆகணும், சொல்லு. இப்போ இந்த இடத்துல ரஞ்சினி பார்த்தா நீ என்ன கேப்ப? நீ திருந்துட்டியான்னு கேப்பேன். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம், எதை வேணாலும் வாங்கலாம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஆனா பணத்தை விட பர்சனல் குணம் தான் முக்கியம்னு அவ என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. ஏன் சிரிக்கிற? அந்த செவத்து பாரு. ஹாய் ரஞ்சனி, நான் மதன், மன்மதன். மன்மதன் சார், நான் உங்களை காலேஜ்ல பாத்திருக்கேன். எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? என் செட்ல எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க.
எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால அதனால நான் உங்களை என் கேர்ள் ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணிட்டேன். ரஞ்சனி, ஐ திங்க் ஐ மீன் லவ் வித் யூ. என்னோட கவிதையையும் இந்த ரோஸையும் நீங்க வாங்கிக்கணும் ப்ளீஸ். ராஸ்கல், உன் தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காதல என்கிட்ட வந்து சொல்லுவ? நீ ஹாஸ்டல்ல சாப்பாட்டுக்கு மாசம் மாசம் செலவு பண்ணுவ பாரு, அத ஒரு நாளைக்கு நான் செலவு பண்ணுவேன். உன்னெல்லாம் இவன் பண்ணது தப்பு. காலேஜுக்கு படிக்க வந்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்ட தேடினது தப்புதான். அதுக்காக அவன் கொடுத்த லெட்டர் கிழிச்சு போட்ட, பூவை தூக்கி போட்ட, அதெல்லாம் ஓகே. ஆனா அடிக்க கைய ஓங்கின பாரு, அது தப்பு. ஒருத்தர் கை நீட்டி அடிக்கிற அதிகாரத்தை யாரும் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. இது பாரு, இது என்னோட பர்சனல் மேட்டர். இதுல நீ தலையிடாத. எது பர்சனல் மேட்டர்? காலேஜ் சேர்மன் ஏன் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிறதுக்கு கைய ஓங்குற? அத பார்த்துட்டு நான் சும்மா போணுமா? ஆமா, சும்மா தான் போகணும். போகலன்னு வெச்சுக்கோயேன், அவனுக்கு விழ இருந்தாரு, உனக்கு விழும். எங்க அடிடி பாக்கலாம். நானும் போனா போதுன்னு பொறுத்துட்டு போனா ரொம்பதான் எகுற. இத பார், பொண்ணா பிறந்தவ எவ்வளோ பெரிய மகாராணியா இருந்தாலும் அடங்கிதான் இருக்கணும். அதுதான் பொண்ணுக்கு அழகு, மரியாதை. யார் இவளுக்கு புத்தி சொல்றியா? இவளுக்கு புத்தி சொல்றது செவிடங்காதுல சைரன் நடிக்கிற மாதிரி. அன்னைக்கு எவ்வளவு ஆத்திரத்தோட எழுதிட்டு போனால பாரு, இன்னும் அழியாம அப்படியே இருக்கு. அவ செவுத்துல எழுதுனதே அழியலையே, அவ மனசுல எழுதுனதே அழிச்சுக்க போறா. சுகந்தி, அவ பணக்காரி தானே தவிர படைச்சவ கிடையாது. அவ நினைச்சது எல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஊர்ல இருக்கிற அத்தனை கோயிலையும் இழுத்து மூடிட வேண்டியதுதான். என்ன கேட்டா நான் இப்ப கூட அவள தப்பு சொல்ல மாட்டேன். அவ மேல அளவு கடந்த பாசத்தை கொட்டி அவ பண்ற எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்றாருல்ல அவளோட அப்பா, அவரைத்தான் சொல்லுவேன். நல்லது சொல்லி வளர்க்க வேண்டியவரு, நீ பணக்கார பொண்ணுமா, நீ யாரையும் மதிக்க தேவையில்ல, நீ நினைச்சதெல்லாம் பண்ணு, நீ எல்லாரையும் கீழ்த்தரமா ட்ரீட் பண்ணுன்னு சொல்லி வளர்க்கறாரு பாரு. அவங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு வருத்தமாவும் கோவமாவும் கூட இருக்கு. பாவம் ரஞ்சினி, நாம எப்பவும் பல்லக்குல தான் இருப்போம்னு அவ நினைச்சிட்டு இருக்கா. ஓஹோன்னு இருக்கிற எவ்வளவோ பேர் ஒடிஞ்சு போறதும், தெருவோரத்துல இருக்கிறவங்க திடீர்னு பணக்காரங்களாகிறதும் சர்வசாதாரணமா நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. மாற்றம் மட்டும்தான் இந்த உலகத்துல மாறாம இருக்கிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. வெல் செட் அமுதா, வெல் செட். வணக்கம் சார். வணக்கம்மா. யார் என்ன பார்க்க வந்தாலும் வராட்டியும் கண்டிப்பா நீ என்ன பார்க்க வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. தேங்க்யூ சார். நீங்க இவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகுறது ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கொஞ்ச நாள் கூட நீங்க பிரின்சிபலா இருந்தீங்கன்னா மாணவ சமுதாயத்துக்கு நல்லா இருந்திருக்கும் சார். நிர்வாகமும் அதாம்மா சொல்லுச்சு, பட் நான் அதை ஒத்துக்கல. ஏன் சார், உங்களுக்கு கம்பல்சரியா ரிட்டையர்மெண்ட் தேவைப்பட்டதா? அதுக்கு இல்லம்மா, இந்த காலேஜுக்கு என்னை விட வேகமா விவேகமா ஒரு பிரின்சிபால் தேவைப்பட்டுச்சு. வெற்றிடத்தை காத்து நிரப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் வேஸ்டா இருந்து இந்த இடத்தை நிரப்ப விரும்பல. சார், நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க பணி, உங்க சேவையை பத்தி உங்களுக்கு தெரியல. மழைக்கு தெரியாது சார், நம்ம மழையா பூமியில விழுந்து எத்தனை பாலைவனத்தை பசுமையா மாத்திட்டு இருக்கோன்னு. நதிக்கும் தெரியாது சார், நம்ம நதியா ஓடி எத்தனை பயிர்களை காக்குறோம், எத்தனை உயிர்களை காக்குறோன்னு. ஆசிரியர் பணியும் அந்த மாதிரி நதி போலையும் மழை போலையும் தான் சார், ரொம்ப உயர்வானது. அதுலயும்
உங்க பணி ரொம்ப உயர்வானது சார். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நீங்க உங்க கடமையை கரெக்டா பண்ண மாதிரி நான் என்னோட நன்றியை செலுத்துறேன். அதுக்காக தான் மாதா பிதா குரு தெய்வம்னு உங்களை தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம். மாதா பிதாக்கு அன்பு செலுத்துறோம், குரு தெய்வத்துக்கு காணிக்கையை செலுத்துறோம். ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூமா. சார், நீங்க ரிட்டையர்ட் ஆக போற இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல தெம்பான மனநலத்தையும் உங்களுக்கு டெய்லி தரணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நீ என்ன பார்த்ததும் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொன்னதும் என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. நாட்டோட எதிர்காலம் சட்டசபையிலயோ பாராளுமன்றத்திலயோ இல்ல, நாட்டோட எதிர்காலம் பள்ளிக்கூடத்துல தான் உருவாகுதுன்னு நான் சொல்லல சார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்லிருக்காரு, ஆசிரியர் பணி ஆன்மீக பணியை விட ரொம்ப ரொம்ப உயர்வானது சார். நீங்க எங்களுக்கு நல்லதை சொல்லி நல்ல விதமா வழி நடத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இருக்கட்டுமா. ஆமா, உன் கூட அடிக்கடி ஒரு பொண்ணு வம்பு பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளே, அவ பேர் கூட ரஞ்சனி. ஆமா, இப்ப அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியல சார். கடைசி அவளை நம்ம காலேஜ் ஃபேர்வெல் டேல பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவும் விரும்பல சார். ரஞ்சினி, காலேஜ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல? யார் வந்தாலும் வரலைனாலும் இன்னைக்கு அந்த பிரின்சிபல் அவமானப்பட போறது நிஜம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவ பணக்காரியா இருக்கிறதால அந்த கடவுள் கூட அவளை கையெடுத்து கும்பிடணும்னு எதிர்பார்க்கறா. பாவம், நல்ல வார்த்தை பேச தெரியாதவ, வாழ்க்கைய வாழ தெரியாதவ. ஓகே, சரி வாமா. நீ படிச்ச கிளாஸ் ரூமை பார்க்கலாம், மற்ற ஸ்டாஃபை மீட் பண்ணலாம். வாமா போ. இனிமேல் வெளியே போவே கூடாது. சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தையும் ஒரே மாதிரி கேள்வி கேட்கறாங்க. உங்களை கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதிலே சொல்ல முடியல. போகவே கூடாது. இப்படி சலிச்சுக்கிற அளவுக்கு என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்களா? நீங்க ஆம்பளை, கார்லயே போயிட்டு கார்லயே வருவீங்க. மத்தவங்க பேசுறது எதுவுமே உங்க காதுல விடாது. ஆனா நாங்க அப்படி இருக்க முடியுமா? 4 இடத்துக்கு போகணும், 4 பேர்கிட்ட பேசி பழகணும். அப்படி அவங்க கேட்கும் போது என்ன பதில் சொல்றது சொல்லுங்க? கேட்டாங்கன்னா என்ன கேட்டாங்கன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். ஏன் இன்னும் ரஞ்சனிக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்டாங்க. ஒருத்தி நல்ல விதமா நல்ல மனசோட கேட்டா, இன்னொருத்தி மனசுல விஷத்தை வச்சுக்கிட்டு குதர்க்கமா கேக்குறா. என்ன குதர்க்கமா கேக்குறாங்க? காசு பணம் இல்லாதவங்க வீட்டுல கூட காலாகாலத்துல வாழை மரம் கட்டுறாங்களே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஏன் இன்னும் ரஞ்சனிக்கு மாப்பிள்ள பாக்கலன்னு கேக்குறாங்க. கூடவே ரஞ்சனிக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையான்னு நாசூக்கா வேற கேக்குறாங்க. அவங்க கிட்ட நான் சொல்ல முடியுமா? என் பொண்ணுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, மனசுலதான் பிரச்சனை, அவ ஒருத்தனை காதலிக்கிறா, அது என் புருஷனுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எதுக்காகவும் வெளியில போறதில்ல. மூட்டை பூஜைக்கு பயந்துட்டு வீட்டை கொளுத்துறேங்கிற. இந்த பார், இனிமே ரஞ்சனிக்கு யாராவது மாப்பிள்ள பாத்திருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் பார்த்து வச்சிருக்க மாதிரி ஒரு மாப்பிள்ள, அந்த போட்டோ எடுத்து காட்டு. யாரு? அந்த குடிகாரன் போட்டோவியா? இங்க பாருங்க, தெரிஞ்சே ஒரு குடிகாரனுக்கு நம்ம பொண்ணை தர வேண்டாங்க. என்ன தெரிஞ்ச அந்த குடிசைக்கு அனுப்பலாங்கிறியா? நான் பேசுறேங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பையனை இங்கே இருக்க சொல்றேன். யாரு? அவனை இங்க இருக்க சொல்ல போற? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. ஆடி போடி பைத்தியக்காரி. அவன் என்கிட்ட உங்களுக்கு பணத்திமிர் இருக்கும்போது எனக்கு படிச்ச திமிர் இருக்க கூடாதுன்னு கேட்டவன். அப்படிப்பட்டவன நம்ம வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சொல்ற, நடக்குமா அது? நியாயம் அந்தஸ்துன்னு வெட்டி கதை பேசுவான். தபார், குடிக்கிறவன்லாம் கெட்டவனும் இல்ல, குடிக்காதவன்லாம் நல்லவனும் இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க பார்த்த மாப்பிளைய நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்காம ஆத்தாளும் மகளும் கூட்டு கலவாணி வேலை பார்க்கலான்னு பாக்குறீங்களா? நான் ஏன் அப்படி பண்ணணும்? நீங்க என்னோட பேச்ச மீறி ஒரு குடிகாரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்க பார்த்தா, நான் அவ ஆசைப்படுற பையன் வீட்டுக்கு போய் கல்யாணத்தை பேசி முடிச்சு வைக்க போறேன். ரஞ்சனியின் திருமணம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கிறதே.